ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை 3ஆம் பிறை தரிசனம். கையில் இந்த ஒரு பொருளை வைத்து தரிசனம் செய்தால் உங்களுக்கு நகையும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருளை வச்சு நாம் இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 3ஆம் பிறை தரிசனம் புதன்கிழமையோடு வருகிறது. புதன்கிழமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்படி இந்த புதன்கிழமையோடு வரக்கூடியது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்படி புதன்கிழமையோடு வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் எந்த நேரத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 மணியில இருந்து 6:45 வரைக்குமே 6:45 நிமிடங்களுக்குள்ளார நம்மளுக்கு இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை உங்கள் வீட்டிற்கு வெளியில் மொட்டை மாடியில் பின்னாடி எங்கே உங்களுக்கு அந்த 3ஆம் பிறை தெரியுதோ அந்த இடத்துல தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும். நாம ஏன் 3ஆம் பிறை அன்று பணம் சேருவதற்கும் செல்வம் சேருவதற்கும் பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அந்த நாளில் பணவரவிற்காக நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் 3ஆம் பிறை தரிசனத்தன்று பண வரவிற்கும் செல்வம் சேர்வதற்கும் நம்ம சில பரிகாரங்களை சொல்றோம். சரிங்க, யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். நீங்க வேற்று மதத்தினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு நிலாவை நினைச்சு கூட நீங்க செய்யலாம். வேற எந்த மந்திரமும் கூட சொல்ல தேவையில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள். 6 மணிக்கு மேல நீங்க 3ஆம் பிறை தரிசனம் பார்க்கும் பொழுது இதை செஞ்சுட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு முடிச்சா நாம தயார் பண்ண போறோம் இல்லைங்களா? அதனால ஒரு கிரீன் கலர் துணி. இது புதன் பகவானுக்குரிய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். பணவரவிற்கும் இந்த பச்சை நிறம் பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆக இந்த பச்சை நிற துணியை நீங்க ஒரு பட்டு துணியா இருக்கலாம், இல்ல காட்டன் துணி எது இருக்குதோ அதை ஒரு முடிச்சா நாம தயார் பண்ற அளவுக்கு சதுர வடிவில் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே அந்த துணி மேல வச்சுட்டே வாங்க. பச்சை பயிறு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கு மேல 3 ஏலக்காய். இது பணத்தை ஈர்க்கும் சக்தி இந்த ஏலக்காய் கிட்ட அதிகமாக இருக்கிறது. அதனால ஏலக்காய் 3 நல்ல முழுமையாக விதை இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காயை வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கம் உங்களுக்கு சேரணும், எங்க வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாதுமா அப்படிங்கிறவங்க தங்கத்துல ஏதாவது ஒரு திருகாணியா இருந்தா கூட போதும். இல்ல எங்களுக்கு உடைஞ்ச ஒரு மூக்குத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏதாவது ஒரு பொட்டு தங்கமாவது அதுல நீங்க சேரணும். உங்களுக்கு தங்க நகை சேரணும் அப்படின்னா ஒரு பொட்டு தங்கமாவது இந்த பரிகாரத்துல நீங்க சேர்த்திக்கணும். அதுவும் இல்லையா, வெள்ளி நாணயங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க சேர்த்தி கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம், இல்லைன்னா 11 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய் அப்படின்னு அதுல உங்க வசதிக்கேற்ப நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. அந்த நூல் கூட பச்சை நிறத்துல நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதற்கப்புறம் இதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில 3ஆம் பிறை தரிசனம் எங்க உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல நின்னுக்கோங்க. நின்றுட்டு உங்க வலது கையில அந்த 3ஆம் பிறையை பார்த்து கையை நல்லா உயர்த்தி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு சந்திர பகவானையும் சிவபெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும், பணம் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 5 முறை நீங்க சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லிட்டு இந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து அப்படியே நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. நகைகள் சேரணும் அப்படிங்கிறவங்க நகைப்பெட்டியில இந்த முடிச்சை வந்து வச்சிருங்க. இந்த முடிச்சை நீங்க வைக்கும்போது இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்க வரக்கூடிய அமாவாசை முடிந்து நாம இதே மாதிரி 3ஆம் பிறை தரிசனம் செய்யும் போது இது நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அந்த பச்சை பயிரை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க. அந்த ஏலக்காயை வந்து கால்படாத இடத்துல வந்து நீங்க போட்டுடலாம். வெள்ளி பொருள், நாணயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே வச்சிருங்க. அடுத்து நீங்க 3ஆம் பிறை பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா அதற்கும் இந்த பொருளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். பணம் பெருகி கொண்டே இருக்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த வகையிலையாவது நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க இல்லைங்களா, பணம் பெறுவதற்கு. யாருக்கிட்டே ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க, இதன் மூலமா அந்த வேலை முடிஞ்சா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு. அந்த வகையில உங்களுக்கு அது வந்து பணம் கிடைக்க வந்து ஒரு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன செய்கிறீங்களோ அதற்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னாலே அதுலேயும் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும். தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் புதிய கஸ்டமர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து பெருகும். இது மாதிரி நாம 3ஆம் பிறை தரிசனத்தன்று பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்துமே கை மேல நம்மளுக்கு பலன் அளிக்கக்கூடியது. அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள், அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சொல்லிட்டாங்க செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோடையோ இல்ல ஒரு சந்தேகத்தோடையோ நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்காம போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே நாம என்ன மனசுல எண்ணுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நாம ரொம்ப பாசிட்டிவாவே நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையிலையும் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தானாகவே அது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்க வழிபாடுகள்லாம் செய்ய மாட்டோம், நாங்க வந்து வேறு மதத்தினர், எங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கு ஆனா நாங்க வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க வந்துட்டு அந்த மந்திரத்தை மட்டும் தவிர்த்திடலாம். சேம் அதே முடிச்ச நீங்க தயார் பண்ணி வெளியில வந்துட்டு 3ஆம் பிறை தரிசனம் எங்க தெரியுதோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வச்சுட்டு எனக்கு பண வரவு அதிகரிக்கணும், செல்வம் சேரணும் அப்படின்னு மனதார நீங்க அந்த செல்வமும் பணமும் பெருகினா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த எக்ஸாக்ட் அந்த மனநிலையில நீங்க இதை பிரார்த்தனை பண்ணிட்டு இதை வந்து உங்க பணப்பெட்டியில வச்சிருங்க. இப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நான் 2 முறைகள்ல சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை யாருமே தவற விடாதீர்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் வார நம்மளுக்கு 3ஆம் பிறை தரிசனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பா எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.